தமிழ் சினிமாவுடைய இருபெரும் ஜாம்பவான்களாக ரஜினிஸ்வரம், கமல் சார் 2 பேருமே இருக்காங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இணைய போவதாக ஒரு தகவலுமே சமீபத்துல வெளியாச்சு. இதனால ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்புடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நேற்று செய்தியாளர்கள் மத்தியில கமலுடன் சேர்ந்து நடிக்க போவதை நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுமே உறுதி பண்ணாரு. இதனடுத்து இவங்க இருவரும் இணைய போகும் படத்தை யார் இயக்க போறா அப்படின்றது தொடர்பான விவாதங்கள் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல அதிகமா போயிட்டு இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் சார் ஜெயிலர் 2 படப்பிடிப்புல பங்கேற்க கேரளாவிற்கு சென்றிருக்காரு. விமான நிலையத்திற்கும் வந்திருக்காரு. அப்போதுதான் செய்தியாளர்களிடம் இந்த விஷயத்த சொல்லிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனமும் நம்ம ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனமுமே இணைந்து தயாரிக்க போவதையுமே உறுதி பண்ணியிருந்தாரு. ஆனா படத்துடைய இயக்குனர் கதை தான் இன்னும் உறுதி செய்யப்படல. ஒரு சில இயக்குனர்களிடம் கதை கேட்டு வருவது போல மறைமுகமாக சொல்லியிருந்தாரு. இவங்களுடைய படத்தை லோகேஷ் தான் இயக்குவார் அப்படின்னு லோக ரசிகர்களுமே ஒரு சில வாரங்களாக சோசியல் மீடியாக்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது கண்ணேரத்துல லோகேஷ் அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகி இருக்காரா. இந்த தகவல் பலருக்குமே அதிர்ச்சியாக இருந்தாலும் சாரும் கமலஹாசன் அவர்களுமே இணைய போறாங்க அப்படின்ற செய்தி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் பற்றிய மற்றும் ஒரு தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்மையில KPY பாலா நடிப்புல வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்றது. இந்த படத்திற்கு போதிய திரையரங்குகள் கிடைக்காததால படத்துடைய வசூலுமே ஆன படத்திற்கு நல்ல விமர்சனம் வந்தது. இந்த நிலையில இந்த படத்தை பார்த்து KPY பாலா அவர்களை நேரில் அழைத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரா. அது மட்டும் இல்லாம பாலா அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. அதற்காக சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்து ஒரு சில உதவிகளையுமே பண்ணிருக்காரா. இந்த தகவல் தற்போது அனைவரையுமே நெகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.